ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஒரு 1 மந்த் வந்து நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனேவே நிறைய பேருக்கு வந்து பயம் வந்துருச்சு. என்ன ஆச்சு நம்ம பவித்ராவுக்கு, வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நம்ம சமந்தா மேம்க்கு வந்து நன்றி சொல்லியே ஆகணும். என்னென்னா, அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்பவே பயந்து போய் அவங்கக்கிட்டேயுமே கேள்விகள் கேட்டிருக்காங்க போல இருக்குது. அதுக்கான ஒரு பதிலாக அவங்க வந்து ரீசெண்டாக அவங்களோட யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு குக்கிங் வீடியோ. அதில் வந்து எல்லா கேள்விகளையுமே நம்ம சமந்தா வந்து ஜனனிகிட்ட கேட்டிருந்தாங்க, அதாவது பவித்ரா ஜனனிகிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பதிலெலாம் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. எதுக்காக இன்ஸ்டாகிராம் விட்டு போனேன், யாரையாவது லவ் பண்ணுறியா, இல்லை மேரேஜ் ஆக போகுதா, இல்லை அந்த லவ்னால் ஏதாவது பிரச்சனையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க. உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படியெல்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நீ தான் இப்போ அதுக்கான பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கரெக்டான ஒரு தெளிவான ஒரு பதில் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம பவித்ராவும். என்னென்னா, அவங்க வந்து ஒரு 6 மந்த் வந்து எந்த ஒரு நியூ ப்ராஜெக்ட்டும் ஒத்துக்காமல் ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருக்காங்க போல இருக்குது. அந்த பிரேக் எடுக்கிற பீரியடில் எதெல்லாம் அவங்களால முடியும், எதெல்லாம் அவங்களால முடியாது அப்படின்னு அவங்களே அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த விஷயம் வந்து கையில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் வந்து அவங்க யோசித்து இன்ஸ்டாகிராம் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு போயிருக்காங்களாம். ரொம்ப திங்க் பண்ணி தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு ஏதாவது கல்யாணம் இல்லை லவ் அது மாதிரி ஏதாவதுன்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல், நார்மல் கால்ஸ் யூஸ் பண்ணாமல், ஃபோன் யூஸ் பண்ணாமல் என்னால் இருக்க முடியுதா, மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு அனலைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு இந்த ஒரு பிரேக் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நானும் நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, எனக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த பிரேக் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே கம்பேக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அவங்களோட புது ப்ராஜெக்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.